ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ உங்கள் கூட. காலையிலே க்ளீனிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது இந்த சாரீ எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட காமிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பேக் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெஷலான சாரீஸ் வைக்கிறதுக்காகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ. இது வந்து என்னோடய ஆயா எங்கள் சின்ன மாமா கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து கொடுத்தது. இந்த சாரீ எடுத்து கொடுத்து நியர் ஒரு 13 வருஷம் 14 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னமும் அப்படியே புதுசாக தான் வச்சுருக்கேன். ஒரு 4-5 தடவை தான் கட்டியிருப்பேன். இது வந்து என்னோடய நாகவல்லி முகூர்த்தம் சாரீ. எங்களுக்கு வந்து 2 முகூர்த்தம். இது 2வது முகூர்த்தத்துக்கு நாகவல்லி முகூர்த்தம்னு சொல்லுவோம். அதுக்கான சாரீ தான் இது. ஒரு ப்ளூ கலரில் கோல்டன் கலர் பார்டர் வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கலர். இது வந்து ஒரு ஃபேன்சி சாரீ. என் பசங்க காது குத்துக்கு என் சின்ன மாமா எடுத்து கொடுத்தது. ஒரு கிரே கலர் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஹெவி ஒர்க் வச்சுருக்கோம். இந்த சாரியும் ரொம்பவே நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஹெவி ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு சாரீ கட்டுறேன். இது வந்து டிஸ்டம்பர் க்ரீனு அண்டு க்ரீன் கலர் டபுள் கலர் மாதிரி. இது என் அக்கா அவங்க வீடு குடும்பம் போகிறதுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் காமிக்கிற சாரீஸ்லாம் நோட் பண்ணுங்கள். இதில் நான் எடுத்தது வந்து மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. எனக்கு எல்லாருமே எடுத்து கொடுத்ததாக தான் வச்சுருப்பேன். இது வந்து ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் கத்திரிப்பூ கலர் பார்டர் போட்டு என் பசங்க காது குத்துக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாஃப்ட் சில்க் சாரீ. இது பட்டு சாரியிலே சாஃப்ட் சில்க் சாரீ, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து குபேர பட்டு சாரீ. இது வந்து என் பெரியம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. காப்பர் கலர் இது போட்டு ஜரியெல்லாம் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லோரும் எடுத்து கொடுத்த சாரீ தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு எடுத்தது எதுவுமே இருக்காது. இதுவுமே ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது தான், யாருன்னு நான் மறந்துட்டேன். இது வந்து ஒரு காட்டன் சாரீ. இதுவுமே அந்த க்ரீன் வித்து பிங்க்கு காம்பினேஷனில் தான். என்கிட்ட ரிப்பீட்டட் கலராக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால தெரியாது. இது வந்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது. சில்க் சாரீ. இது செமி சில்க் மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் பிரிண்டட் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். இதுவுமே நல்லாயிருக்கும். இதுவுமே நான் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. இது ஸ்பெஷல் ரொம்ப. ஏன்னா இது வந்து சென்னையில் ஒரு கோவிலில் கொடுத்தாங்களாம் எங்கள் அம்மாவுக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு நல்ல க்ரீன் கலரில் பெரிய பார்டர் வச்சு இந்த சாரீ ரொம்பவே நல்லாயிருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது வந்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது தான். டபுள் கலர் மாதிரி க்ரீன் வித் இந்த மாந்துளிர் கலர் சேர்ந்தது. அப்புறம் நேவி ப்ளூவில் பார்டர் வச்ச சாரீ. இது வந்து என் அக்கா எனக்கு விருந்துக்கு போனப்போ எடுத்து கொடுத்தது. கல்யாணம் ஆகிட்டு முதல் வீட்டுக்கு போனப்போ விருந்து வச்சு எடுத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி. இது வந்து ஒரு க்ரஷ் மெட்டீரியலில். இது கோயம்புத்தூரில் RMKVயில் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. இது எடுத்துமே ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. லேடிஸ்க்கு இந்த மேட்ரு கனெக்ட் ஆகும். சாரீன்றது சாரீ மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாரிலையுமே நமக்கு ஒவ்வொரு மெமரி இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நாள் அதை அப்படியே பத்திரமா பார்த்து வைப்போம். நான் ஸ்பெஷலாக எடுத்து வைப்பேன். 6 சாரீ கொடுத்தாலும் வாங்கிப்பேன். இது வந்து என் மாமியார் கொடுத்த சாரீ தான். இது ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேக் எடுத்து வைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா அப்படியே எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது கலையாது. இது பார்த்துக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது கொடுத்ததுனால. நெக்ஸ்ட்டு ஒரு பேக் ஃபில் பண்ணலாம் வாங்க. இது ரொம்ப 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 ஸ்பெஷலான சாரீ. இது நானே எனக்கு பார்த்து எடுத்தது. எங்கள் அம்மா வீட்டில் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு அம்மா வீட்டிலேருந்து கட்டுவோம்ல அந்த மாதிரி. இது நான் எடுத்து 9 வருஷம் ஆகுது. அப்போவே இது வந்து 5000. ஒரு மல்டி கலரில் ஒரு பட்டு சாரீ தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 டைம் தான் கட்டியிருப்பேன். எல்லா சாரியும் அப்படி தான் மோஸ்ட்டாக கட்ட மாட்டோம்ல, ஆனால் பார்த்து எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ஒன் ஆஃப் ஃபேவரட் சாரீ. நான் இப்போ காட்டுற எல்லாமே எனக்கு ஸ்பெஷலான சாரீ தான். ஏன்னா யாராவது எடுத்து கொடுத்தது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் எடுத்து கொடுக்கறது, நம்ம பத்திரமா வச்சுருப்போம். அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி சாரீ தான் எல்லாமே. இது வந்து என்னோடய முகூர்த்த சாரீ. என் ஹஸ்பண்ட் வீட்டில் எனக்கு எடுத்து கொடுத்தது. இது வந்து அப்போவே 10,000. இது வந்து பியூர் பட்டு ஒரு நல்ல மெரூன் கலரில் ஒரு அரக்கு கலர் பார்டர் வந்து ஒரு சைடு ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும். இதோட ப்ளவுஸ் கூட நான் அப்போ ஸ்டிச் பண்ணது இப்போவுமே அப்படியே பத்திரமா தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ தான் மிஸ் ஆகிடுச்சு. ஒருத்தர் அங்கே திருடிட்டாங்கன்னு சொல்லலாம் லிட்ரலாக. ஆமாம், அது மிஸ் ஆகிடுச்சு. அதை எடுக்கவே முடியல என்னால். இது வந்து என்னோடய அம்போகத்துக்கு எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த சாரீ. இது உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது ஒரு க்ரீன் கலர் மாதிரி. இதுக்கு வந்து கோல்டன் கலரில் பார்டரு அரச இலை டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி கட்டுறதுக்கு முடியாது. எப்போவாச்சும் ரேராக தான் கட்ட முடியும். அதுவும் நான் இந்த சம்மர் டைம்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த வின்டர் டைமில் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரீ. அழகாக எடுத்து பார்த்து வைக்கிறதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடிக்கடி எடுத்து பார்த்துப்பேன்.
அப்புறம் இது ரொம்ப பிடிச்ச saree எனக்கு. இது ஒரு ஜிலேபி ஆரஞ்சு கலரில் தக தக தகன்னு இருக்கும். கட்டினா செம்மையாக இருக்கும். நான் இதை கட்டினா எல்லாருமே எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என் நடுக்குழந்தனார் கல்யாணத்துக்கு அவர் எடுத்து கொடுத்தது. நானே தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவர் என்னை எடுத்துக்க சொன்னது. இதுவுமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சு. அதுக்கப்புறம் நான் காட்டுற saree ஒரு பஞ்சு மிட்டாய் கலரு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வைப்ரண்ட்டான கலராக தான் இருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. நான் டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டினா மோஸ்ட்டாக இந்த மாதிரி சாரீலாம் நான் நைட் டைமில் கட்டுவேன். அதனால் நல்லாவே இருக்கும். இது வந்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது. இது ஒரு 2 டைம் தான் கட்டினேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுவுமே ஸ்டோன் ஒர்க் saree தான். நெக்ஸ்ட்டு காட்டுறது இதுதான் என் ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தது. என் பசங்க காது குத்துக்கு எனக்கு கட்டிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு சாஃப்ட் சில்க் saree, பார்டர்லெஸ் saree. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் பிங்க் கலர் காம்பினேஷனில். இந்த கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே செலக்ட் பண்ணி எடுத்த saree இது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு saree கட்டுற பாருங்க. அதுவுமே எனக்கு எங்கள் ஆயா எடுத்து கொடுத்த saree தான். இது வந்து என் கல்யாணத்துக்கு என் ஆயா எடுத்து கொடுத்தது. இது கோல்டன் கலரும் பிங்க் கலரும் கலந்த காம்பினேஷனில் எல்லோ கலர் பார்டர் வச்சு சூப்பராக இருக்கும். இந்த saree கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் அயன் பண்ணணும். இது எல்லாமே அயன் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்து இதெல்லாம் அயன் பண்ணி வைக்கணும். நம்ம அயன் பண்ணுறது அவ்வளோவா சரி வராது. வெளியில் கொடுத்து தான் அயன் பண்ணணும். பார்க்கலாம் டைம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு இந்த saree வந்து ஒரு பாசிப்பருப்பு கலர் saree. ஆஃப் சர்க்கிளில் டிசைன் போட்டு மயிலெல்லாம் போட்டிருக்கோம். இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னோட saree இல்லை, என் அக்கா saree. கலர் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு நான் எடுத்துட்டேன் அவகிட்டேருந்து. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு கட்டினா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில். இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு சில்க் காட்டன் saree. இதுவுமே என் அக்கா saree தான். இது அவள் கல்யாணத்து அப்போது வந்த saree எனக்கு கொடுத்துருந்தா. இது சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. இதுவுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் எனக்காக எடுத்த saree. இது ஒரு saree தான் நான் எடுத்த saree. நான் முன்னாடி saree பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போது வந்து நிறைய saree வரும். அந்த சாரியில் வந்து இந்த கலர் காம்பினேஷன் அப்புறம் இந்த சர்க்கிள் டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த saree நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும். சாஃப்ட் சில்க் saree கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ஹெவி ஒர்க் saree. இது வந்து என் பசங்க காது குத்துக்கு என் அக்கா எனக்கு எடுத்து கொடுத்த saree. ஒரு மாதிரி நல்ல கலர். இது லைட் கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி நல்லாயிருக்கும். இதுவுமே இது வந்து என் மாமியார் saree. இது சில்க் காட்டன் saree. நான் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த saree. சில்க் காட்டன் தான், ஆனால் ஹெவியாக இருக்கும். ஒரு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்து இது ஒரு மாதிரியான கலர். இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது ஆரஞ்சுக்கும் இந்த அரக்கு கலருக்கும் நடுவில் ஒரு கலர். நல்லாயிருக்கும் இந்த கலரை. அதனால் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான saree. இது வந்து எங்கள் ஆன்ட்டி எனக்கு எடுத்து கொடுத்தது. நல்லா பீகாக்லாம் போட்டு இந்த கலர் காம்பினேஷன் சான்ஸே இல்லை. ஒரு க்ரீன் கலரில் நடுவில் கிளி குருவியெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். மெரூன் கலர் காம்பினேஷனில். இது எல்லாமே என்னோடய ஸ்பெஷல் sarees. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுதான். இதில் உங்களுக்கு எந்த saree ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பத்திரமா இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். கட்டுறது ரேர் தான், ஆனால் இந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி இந்த பேகுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஏரியா இருக்கிறதுனால எந்த saree எதில் இருக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.